ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பைத்தியக்காரத்தனமான டாபிக் வந்து என்னென்னா, பூமி ரவுண்டாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், என்ன ஆகும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். டாபிக் பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து லாஜிக்கலாகவும் சயின்டிஃபிக்கலாகவும் இருக்கும். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு, எர்த்து ஃப்ளாட்டாக இருந்தால் அது ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் இருக்குமா, இல்லை எர்த்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா சன்னை சுற்றி எர்த்து போகுமா, இல்லை எர்த்தை வந்து சன்னு சுற்றுமா? நம்மளால் ஏன் வந்து எர்த்தோட கடைசி வரைக்கும் போக முடியாது? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஏன் ஸ்பெரிக்கலாக இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லா பிளானட்ஸுமே. அதாவது இதுக்கு ஒரே வார்த்தை வந்து கிராவிட்டி தான். கிராவிட்டியால் தான் எல்லா பிளானட்ஸுமே ஸ்பெரிக்கலாக இருக்குது. அதாவது கிராவிட்டி என்ன பண்ணுன்னா, அந்த ஆப்ஜெக்டை எல்லா பக்கத்துலேருந்தும் ஈக்குவலான ஃபோர்ஸில் இழுக்கும். அதனால் அது ஸ்பெரிக்கலாக ஃபார்ம் ஆகிடும். இப்போது நான் சொன்னேன்ல, ஏன் எர்த்தோட கடைசிக்கு போக முடியாது எர்த்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா. எர்த்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கிராவிட்டி வந்து சென்டரில் இருக்கும். சென்டரில் இருக்கும்போது நீங்கள் கடைசிக்கு போக 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 ரொம்ப கிராவிட்டி அதிகமாகி நீங்கள் உங்களை கீழே படுக்க வச்சிடும். உங்களால் எழுந்திருக்கவே முடியாது. இதனால தான் எர்த்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா உங்களால் கடைசிக்கு போகவே முடியாது. அதே மாதிரி கிராவிட்டி சென்டரில் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் ஒரு பொருள் போட்டாலுமே கீழே விழாமல் சைடு வேர்ட்ஸில் தான் விழும். அதே மாதிரி ட்ரீஸ் எல்லாமே டயகனலாக தான் வளரும், ஸ்ட்ரெயிட்டாகவே வளராது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிராவிட்டி நடுவில் அதிகமாக இருக்கிறதால எல்லா சுற்றி இருக்கிற எல்லா தண்ணியுமே சென்டர், அதாவது எர்த்தோட சென்டருக்கு வந்துடும். ஃப்ளாட் எர்த்தோட சென்டருக்கு வந்துடும். நடுவில் நினச்சே வகாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஓஷன் ஒன்று ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கிறதால அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து அளவுக்கு அதிகமாகி எந்த பில்டிங்ஸுமே இருக்காது, எல்லாமே க்ரஷ் ஆகிடும், நம்மளே வெடிச்சிருவோம். அப்புறம் ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால் என்னென்னா, ஒரு காம்பை சேர்த்து வச்சிங்கன்னா நார்த் சவுட்லாம் காட்டாது, சும்மா கரகரன்னு சுற்றின்னு மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றும் ஆகாது. அப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கிறதால ஹாரிசான், ஓசோன் லேயர்லாம் இருக்காது, எல்லாருக்கும் கேன்சர் வந்துடும், டிஎன்ஏ டேமேஜ் ஆகிடும், காற்று இருக்காது. இப்போ தான் மெயினான இது சன்லைட் வந்து எப்படி படும் நமக்கு. இப்போது ஒரு கேஸ், மொத்தம் 2 கேஸ் இருக்குது. எர்த்து வந்து சன்னை சுற்றுறது, 2வது கேஸ் சன்னு வந்து எர்த்தை சுற்றுறது. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எர்த்து சன்னை சுற்றுச்சுன்னா நைட்டே வராது, வாழ்க்கை ஃபுல்லாக வெளிச்சம் தான். இப்போது 2வது கேஸில் வந்து எர்த்தை சன்னு சுற்றுது. அப்படி சுற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டே நைட்டு வரும். ஆனால் எப்படி வரும்னா, 6 மாதத்துக்கு வெயில் அடிக்கும், 6 மாதத்துக்கு நைட்டாக இருக்கும். அப்புறம் இந்த கேஸில் ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் என்னென்னா, அந்த டே டு நைட் மாறுது பார்த்தியா, 6 மாதத்துக்கும் அந்த மாறுற டைமில் சன்னு வந்து எர்த்தோட விளிம்பில் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, எர்த்து ஓரம் ஃபுல்லாக எரிஞ்சிரும். இப்போ வந்து கீழே வந்தோடனே சுத்தமாக இது இருக்காது, அதாவது இந்த சூடே இருக்காது. அதனால் என்ன ஆகும்னா, ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும். திருப்பி மேலே வரும்போது என்ன ஆகும்னா, ஃபுல்லாக பேர்ன் ஆகிடும். நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு ஆகிடும் எர்த்து மட்டும் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா. இதுதான் ஒரு சயின்டிஃபிக் ஒரு இமேஜினேஷன் ப்ரிடிக்ட் பண்ணுங்க, நிறைய ரிசர்ச்சர்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கே தெரியும். ஓகே பாய். இந்த மாதிரி நிறைய புது டாபிக்ஸ், ப்ராபபிலிட்டி டாபிக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணலாம். பாய்.